ஹாய் கைஸ், இந்த ஒரு காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா, ஸோ எனக்கு எப்படி புக்ஸ் படிக்கிறதுக்கு அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் எங்கேருந்து வந்துருச்சு அப்படின்னு பார்ப்போம். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஸோ யூஸ்வலாகவே இந்த மேக்ஸிமம் ஆஃப் த பீப்புள் இந்த எங்கே ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த அமர் சித்ரா ஸ்டோரி புக்ஸ் அப்படின்னு ஒரு பப்ளிகேஷன்ஸ். அண்ட் அவங்க வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அந்த பிக்சர்ஸாக இருக்கட்டும். அண்ட் பிக்சர் பேஸ்டு ஸ்டோரிஸ் பப்ளிஷ் பண்ணுறது ரொம்ப வழக்கம். ஸோ யூஸ்வலாக நம்ம சைல்ட்ஹுட் நம்மளே படிச்சிருப்போம் மேக்ஸிமம் ஆஃப் தேர் புக்ஸ். அண்ட் இதையும் தாண்டி when I was in ஒரு 11th கிளாஸில் அப்படி இருப்பேன். ஸோ யூஸ்வலாக ஐ சாட் பிஃபோர் த லாஸ்ட் பெஞ்சுக்கு முன்னாடி ஒரு பெஞ்ச் இருக்கும். அண்ட் ஐ யூஸ்வலி சிட் தேர். அண்ட் என்னன்னு தெரியல, ஐ வென்ட் டு த லாஸ்ட் பெஞ்ச். ஒரு நாள் லாஸ்ட் பெஞ்சு போகிறோம். அண்ட் என்னோட ஃப்ரெண்ட் வந்து பக்கத்தில் உட்காந்துருந்தான். அண்ட் ஒரு புக் நேம்ட் ஐ திங்க் ஹாஃப் கேர்ள் ஃப்ரெண்ட் பை சேத்தன் பகட் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த புக்கோடைய ப்ரொலாக் படிச்சுட்டே இருந்தான். அண்ட் என்னன்னு தெரியல, ரெண்டு பேரும் சேர்ந்தோம். அண்ட் வி ஸ்டார்டட் டு ரீட் த புக் டுகெதர். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறோம். அந்த ஹோல் டே வி ரெட் த புக். பார்த்தா ஒரு த்ரீ டேஸில் வி கம்ப்ளீட்டட் த ஹோல் புக். என்னன்னு தெரியல, அந்த அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்துடுச்சு அந்த புக் படிக்கணும் அப்படின்ற. ஸோ அதுக்காக நெக்ஸ்ட் டேவே கம்ப்ளீட்டட் த புக் அண்ட் ரீசப்மிட் பண்ணணும். அங்கே பண்ணி முடிச்சுட்டு வி வென்ட் டு த லைப்ரரி. ஸோ ஒரு ஹாஃப் அவர் சேத்தன் புக்கோட புக் படிச்சிட்டோம். அண்ட் அனதர் சேத்தன் புக்கோடைய புக் எடுத்தோம். ஸோ அண்ட் அண்ட் ஈவன் அது ஒரு 4 to 5 days அப்படி வி ரெட் த புக். ஸோ இன்னும் ஒன்றா எடுத்துகிட்டு எதுக்கு போகிறது, வி வென்ட் அகெயின் டு ரீசப்மிட். அண்ட் இருக்கிற மொத்த சேத்தன் புக்கெட் ஒரு புக்கையும் எடுத்துகிட்டு வந்துடலாம் நினச்சோம். அதான் அவர் லைப்ரரியன் ஒத்துக்கல. ஸோ வை யூ ஆல்வேஸ் ஒரே ரீடரோட புக்கு படிக்கிறீங்க? அண்ட் ஹி சஜஸ்டட் டு ரீட் அதர் ஆத்தர்ஸ் புக். அண்ட் ஹி ஈவன் சஜஸ்டட் மீ டு ரீட் அலாட். ஸோ அதுக்கப்புறம் இது மாதிரி ஸ்டோரி பேஸ்டு இல்லாத சம் எஜுகேஷன் பேஸ்டு புக்ஸ் நிறையா எடுத்து படித்தோம். அண்ட் அதில் பார்த்தோன்னா புக்ஸ் லைக் ரிச் டாட் புவர் டாட் எனக்கு ஞாபகம் இருந்துச்சு. ஒரு லாங் பேக் தான் படித்தேன். and it was a good book. I think Robert Kosinski, I think the writer, ஒரு நல்ல ஒரு புக். அண்ட் நானும் அந்த புக்கை பற்றி என்னோட சீனியர்ஸை கூட நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பேன். அண்ட் ஹவு த புக் வெண்ட் அப்படி இப்படின்னு. ஏன்னா அதுலேயே ஒரு 2 children வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னு போகிற ஒரு ஸ்டோரி. ஸோ we can relate them a lot. ஸோ அதுக்காக என்னோட சீனியர்ஸ் கூட நான் உட்காந்து பேசிகிட்டு இருப்பேன். அண்ட் கிராஜுவலி 11th முடிஞ்சிடுச்சு அண்ட் 12th முடிஞ்சிடுச்சு. அண்ட் லிட்டரலி இந்த ஒரு கேப்பில் நான் அதிகமாக புக்ஸ் ஒன்றும் படித்ததில்லை. அண்ட் இப்போ பார்த்தோம்னா ரீசெண்டாக ஐ வென்ட் டு புக் ஃபெஸ்டிவல். ஒரு எனக்கு என்னென்னா இந்த விஷ்லிஸ்ட் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ இத்தனை புக்ஸ் படிக்கணும் அப்படின்னு ஒரு சஜஷனில் இருக்கும். ஸோ அப்படி பார்த்தா சஜஷனில் ஹேவ் த ஆல்கெமி பை பாலோ கோயெல்ஹோ. ஸோ அந்த ஒரு ஆத்தரோடைய புக் எடுத்தோம். அண்ட் ரீசெண்டாக நான் கம்ப்ளீட் பண்ணேன் அந்த ஒரு புக். குட். ஸோ லேட்டராக நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, ரேதர் டு த ரீடிங். ஸோ இப்போ என்கிட்ட வந்து யாராச்சும் வாட் இஸ் அ புக் அப்படின்னு கேட்டால் அது ஒரு புக், அவ்வளோதான். நம்ம பார்க்குற பார்வையில் தான் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் நாலேஜ்க்காக படிக்கலாம், லிட்ரேச்சருக்காக படிக்கலாம், இல்லைன்னா ஒரு ஸ்டோரி பேஸ்டு, இல்லை ஒரு ஃபேவரட் ஆத்தருடைய புக்ஸ் படிக்கலாம். அண்ட் நான் எதுக்காக அப்படின்னா, இப்போ ஒரு ஸ்டோரியும் எடுத்துக்கிறோம். அண்ட் அதோடைய எக்ஸ்பிரஷன்ஸ், ஹவு த ஆத்தர் எப்படி அந்த கதையை கொண்டு போகிறாரு பிட்வீன் த 2 characters அதோட கான்வர்சேஷனுக்காக நான் மெயினாக புக் படிக்கிறேன். அண்ட் முடிச்சாச்சு. அண்ட் ரீசெண்டாக ஸோ கரண்ட்லி நான் எந்தெந்த புக்ஸ் படிச்சுட்டு இருக்கேன்னா, அட்டாமிக் ஹேபிட்ஸ் அது ஒன்று. அண்ட் கென் அண்ட் ஆர்ட் ஆஃப் மோட்டர் சைக்கிள், ஆர்ட் ஆஃப் மெயின்டெனன்ஸ் மோட்டர் சைக்கிள். ஸோ நான் அது வந்து ரீசெண்டாக தான் ஸ்டார்ட் பண்ணேன். அந்த அட்டாமிக் ஹேபிட்ஸ் ஒரு லாங் டைம் போகுது. பட் என்னன்னு தெரியல, ஒரு புக் படிக்கணுன்ற பீக் இன்ட்ரெஸ்ட் வந்து போயிடுச்சு.
ஸோ படிப்பேன் அண்ட் ஐ வில் கம்ப்ளீட் வித் த புக்ஸ் இன் த சேம் இயர் ப்ராபப்ளி. முடிச்சு பார்ப்போம், அதை பற்றியும் நான் பேசுகிறேன். ஸோ யா, இட்ஸ் அ குட் டேஸ், நல்லாவும் இருக்குது. இதை பற்றியும் ஸோ யூஸ்வலாக நான் லாக்ஸ் எடுத்துகிட்டு நான் ஒரு ஃபுல் ஃபார்மேட்டில் ஒரு வீடியோ பண்ணோம் அண்ட் இட் காட் அ குட் ரீச் பை த வே. தேங்க்யூ ஃபார் தட். அண்ட் பார்ப்போம் அண்ட் ஹவு திஸ் வீடியோஸ் இவன் கோஸ். அண்ட் யா, ரீசெண்டாக பார்த்தோம்னா இந்த யூடியூபோடைய மானிட்டைசேஷனோட கைட்லைன்ஸ் மாறிடுச்சு அண்ட் ஐ சஃபர்ட் ரியலி அ லாட். ஏன்னா இப்போதான் ஆரம்பிச்சிருக்கோம், அதுக்குள்ளேயே இவன் மோதுறான் நம்ம கூட. ஸோ அது ஒன்றும் பண்ண முடியாது. யா, வில் மேக் இவன் த்ரூ தட். என்னன்னு தெரியல, லிட்டரலாக இது ஒரு சிங்கிள் டேக்கில் போயிட்டு இருக்கு. யூஸ்வலாக ஒரு 3 or 4 டேக்ஸ் இட் கோஸ். பரவாயில்ல, இட்ஸ் ஆல் குட். யா, ஓகே, அவ்வளோதான் நினைக்கிறேன். மறுபடியும் ஒரு காணொலியில் சந்திப்போம். until then, bye 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 bye. எப்படி முடிஞ்சா?